நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீரதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னினியே ஞான நடத்தரசே என்னுரிமை நாயகனே என்று என்னுரிமை நாயகனே என்று வனைந்து வனைந்து ஏற்றதும் நாம் வம்மின் உலையலி மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டி உனைந்துரையே பொய் புகழே சத்தியம் சொல்கின்றே உனைந்துரையே பொய் புகழே சத்தியம் சொல்கின்றே பொற்சபையில் சிற்சபையில் புகும் தருணம் இதுவே புகும் தருணம் இதுவே புகும் தருணம் இதுவே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையுடைய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே எலவானசூர் கோட்டையில் சமரசுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் ஆரம்பித்து மிக சீரான முறையில் சிறப்புடன் செயலாற்றிக் கொண்டிருக்கும் அத்தனை அன்புள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே ஒரு அமைதியான இடம், இங்கே ஒரு சபையை அமைத்து அன்பர்களெல்லாம் ஒன்றாக சேர்ந்து வள்ளலாருடைய கொள்கைகளை இங்கே வாழ் மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்ற பேராவல் கொண்டு இங்கே சன்மார்க்க சங்கத்தை அமைத்திருக்கின்றீர்கள். சன்மார்க்க சங்கம் அமைத்தாகிவிட்டது. வள்ளலார் சொன்ன ஜீவகாருண்யம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இங்கே வாழ் மக்களுக்கெல்லாம் அன்னதானத்தை வாரி வழங்கி கொண்டிருக்கிறீர்கள். அவருடைய வயிறு பசியிலிருந்து விடுபடுகிறது. ஆனால் இன்னொரு பசியை தீர்ப்பதற்கு வழி தெரியாமல் இருக்கின்றோம். வயிற்று பசியை தீர்த்துக் கொண்டிருக்கின்றோம், ஆன்ம பசியை தீர்க்கவில்லை. ஆன்ம பசியை தீர்க்கின்ற பொழுது வயிற்று பசி தானாக தீர்ந்துவிடும். ஆனால் நம்முடைய வள்ளலாருடைய கொள்கைகளில் என்னென்ன உண்மைகளை எல்லாம் வள்ளலார் இந்த உலகத்திற்கு வாரி வழங்கியிருக்கின்றார்கள், அவருடைய கொள்கைகளை எப்படி நாம் பின்பற்றுவது, பின்பற்றுவதனால் என்ன லாபம் என எதை பின்பற்றினாலும் அதில் ஒரு லாபம் இருக்க வேண்டும். லாபம் இல்லை என்றால் எதையும் நாம் பின்பற்றி பிரயோஜனம் இல்லை. அது எதுவாக இருந்தாலும் சரி, லாபம்தான் முக்கியம். நஷ்டத்திற்கு யாருமே செயல்படுவதில்லை. அதனால்தான் வள்ளலார் இதற்கு லாபம் என்று பெயர் வைத்தார். என்ன லாபம்? ஆன்ம லாபம்.
மற்ற சமய மதங்களிலே லாபம் இருக்கிறதா என்று பார்த்தால் சுத்தமா கிடையாது. அது பக்தி மார்க்கம். பக்தி மார்க்கத்தில் லாபம் கிடைப்பது கடினம். ஏன் இங்க லாபம் கிடைக்கிறதுனா, பக்தி என்பது ஆன்மாவிற்குள் செல்வதில்லை. அது இந்திரிய கரணங்களோடு நின்றுவிடும். ஆனால் உள்ளே ஜீவனையும் ஆன்மாவையும் அது சென்றடைவதில்லை. அதனால்தான் வள்ளல் பெருமான் இங்கே ஆன்ம லாபம் என்று பெயர் வைத்தார். நாம் ஆன்ம லாபம் பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஆன்ம லாபத்தை கொடுப்பது யார்? அதை நம்ம முதலில் தெரிஞ்சுக்கணும். யார் ஆன்ம லாபத்தை கொடுக்கிறாரோ அவரிடத்தில் தொடர்பு கொள்வதுதான் வள்ளலார் காட்டிய சுத்த சன்மார்க்க நெறி. ஆனால் சங்கங்கள் நிறைய இருக்கின்றது, அன்னதானங்கள் நிறைய வழங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கடவுளுடைய உண்மையை எடுத்து சரியான முறையில் சொல்வதற்கு ஆளில்லை. நமது அன்பர் கூட வரவேற்புரைகளை நல்லா அருமையாக பேசுறாரு. திறமை ஜாஸ்தி, தெளிவான தமிழில் அழகாக பேசினார்கள். ஆனால் அந்த பழக்க தோஷம் முதல் எடுத்தோடனே என்ன சொன்னார்? ஓம். என்ன சொன்னாரு? ஓம். ஓம் என்பது தவறான வார்த்தை இல்லை, அது சமய மதங்களிலே உள்ள வார்த்தை. அப்போ ஓம் என்பது உட்பொருள் என்ன? அதை தெரிந்து கொண்டால் நமக்கு விளக்கம் கிடைத்துவிடும். வள்ளலார் ஆரம்பத்திலே சிவாய நமோ, நமச்சிவாய என்று நிறைய சொல்லிக்கொண்டே இருப்பார். அன்பர்களுக்கெல்லாம் கடிதம் எழுதி கொண்டிருப்பார். சிவாய நம என்று சிந்தித்திருப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை என்று சென்னை வாழ் அன்பர்களுக்கு கடிதத்திலே எழுதி கொண்டே இருப்பார். இப்படிப்பட்ட ஒரு நிலையெல்லாம் வள்ளலாரிடத்திலே இருந்தது. அது ஆரம்ப கட்டத்திலே வள்ளல் பெருமான் சென்னையிலே வாழ்கின்ற பொழுது அவருடைய 6 வயதில் இருந்து ஆன்மீக வாழ்க்கையை அவர் தொடர்ந்து கொண்டு வருகிறார். என்ன வயசு அது? 6 வயசு. 6 வயதிலிருந்து ஆன்மீக வாழ்க்கையை தொடர்பு கொள்ளுகின்ற பொழுது அவர் இறைவனைத்தான் தேடினார், வேற யாரையும் அவர் தேடல. இறைவன் எங்கே இருக்கிறார், எப்படி இருக்கிறார், எவ்வண்ணமாக இருக்கிறார், எப்படி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதையெல்லாம் வள்ளலார் 6 வயதிலிருந்தே தேடிக்கொண்டு வருகிறார். ஒவ்வொரு ஆலயங்களாக சென்று தேடுகிறார். முருகனாக இருப்பாரா, பெருமாளாக இருப்பாரா, சிவனாக இருப்பாரா, ஆதிபராசக்தியாக இருப்பாரா, துளுக்கானத்தமாக இருப்பாரா என்று பல கோணங்களிலே ஆண்டவரை தேடிக்கொண்டே வருகிறார். அது மட்டுமல்ல, உருகி உருகி அந்த தெய்வங்கள் மேல் பாடலை பாடுகிறார், தொகுத்து கொண்டே இருக்கிறார். 12 வயது தேடி தேடி பார்க்கிறார். கடவுள் அவர் கண்களுக்கு தெரியவில்லை, கடவுள் தோற்றம் அளிக்கவும் இல்லை. படாத பாடுபடுகிறார். நாயன்மார்களை எல்லாம் தேடுகிறார். அவர் எழுதிய பாடல்களை எல்லாம் உள்ளே நுழைந்து பார்க்கிறார். பக்தியிலே ஒரு சிறப்பான பாடல்களை எல்லாம் எழுதி வைத்திருக்கிறார்களே, இவர்களெல்லாம் கடவுளை கண்டிருக்கிறார்களா என்று அவருடைய பாடல்களில் உள்சென்று தேடுகிறார். எங்கு பார்த்தாலும் பாடல்களாக இருக்கிறது, தத்துவங்களாக இருக்கிறது, கடவுள் தெரியவில்லை. கடவுளை அவரால் காண முடியவில்லை. உருவங்களாக இருக்கிறது, சிற்பங்களாக இருக்கிறது, அது தெய்வங்களாக பாடப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் கடவுள் என்று எப்படி ஏற்றுக்கொள்வது என்று அவருடைய மனது வேதனைப்படுகிறது. கல்லிலும் செம்பிலும் கடவுள் இருப்பாரா என்ற ஒரு கேள்வி எழுப்புகிறார். எல்லா ஆலயங்களுக்கும் செல்லுகிறார். இறுதியிலே சிதம்பரம் செல்லுகிறார். சிதம்பரம் சென்று பார்க்கின்றார்.
அங்கே உருவமும் இருக்கிறது, அருவமும் இருக்கிறது, உரு அருவமும் இருக்கிறது. சிதம்பரத்திலே 3 வழிபாட்டு முறைகள் இருக்கிறது. அந்த 3 வழிபாட்டு முறைகளிலே உள் நுழைந்து பார்க்கின்ற பொழுது அங்கேயும் அவருடைய கண்களுக்கு கடவுள் தெரியவில்லை. நடராஜபதி என்று ஒரு சிலை வைத்திருப்பார்கள். அது நடனம் இடுவதாக அந்த சிலை இருக்கும். அடுத்தது பெருமாள் சிலையும் இருக்கும். இப்படி 2-3 சிலைகள் அந்த சிதம்பரத்திலே இருக்கும். அதை விட ஒரு முக்கியமானது ஒன்று இருக்கும். அதுக்கு பேரு சிதம்பர ரகசியம்னு வச்சிருப்பாங்க. அதுக்கு உருவம் கிடையாது. அது சுவற்றிலே ஒரு படமாக ஒரு வில்வ மாலை போய் வைத்து ஒரு ஸ்கிரீனை போட்டிருப்பாங்க. வழிபாடு முடிந்து விட்ட போது சிதம்பர ரகசியத்தை காண்பிப்பார்கள். அந்த சிதம்பர ரகசியம் எப்படி இருக்குன்னா, ஒரு ஸ்கிரீன் இருக்கும். அந்த ஸ்கிரீனை இழுத்து விட்டாங்கன்னா அதில் வில்வ மாலை மாதிரி தூங்கும். அதை பார்ப்பார்கள், வணங்குவார்கள். அதுக்குள்ளே ஒரு தத்துவம் இருக்கிறது. ஆனால் அந்த தத்துவத்தை எடுத்து மக்களுக்கு போதித்தார்களா என்றால் போதிக்கவில்லை. நீங்கள் வள்ளலாருடைய வாழ்க்கை வரலாறுகளை படித்திருப்பீர்கள். இங்கே சன்மார்க்க அன்பர்கள் நிறைய இருக்கின்றீர்கள். 5 மாத குழந்தையாக இருக்கின்ற பொழுது வள்ளல் பெருமானை சிதம்பர தில்லைக்கு அழைத்து செல்லுகிறார்கள். அவருடைய தாயாரும் தந்தையார். அவருக்கு வயது அப்ப எவ்வளவு? 5 மாத குழந்தை. ராமையா, சின்னம்மை இவர்கள் இருவரும் குழந்தைகளை, மற்ற குழந்தைகளை அழைத்துக் கொண்டு சிதம்பர தில்லைக்கு செல்லுகிறார்கள். அங்கே மற்ற வழிபாடுகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த குழை சின்னம்மையினுடைய கரங்களிலே இருக்கிறது. அந்த வழிபாட்டெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது குழந்தை அமைதியாகத்தான் இருந்தது. சிதம்பர ரகசியம் என்று சொல்லக்கூடிய அந்த திரைச்சீலையை எடுக்கின்ற பொழுது குழந்தை கலகல கலகலவென்று சிரிக்கின்றது. அங்கே ஒரு ஆச்சரியம் நிகழ்கிறது. குழந்தை சிரித்தது சாதாரண குழந்தை அல்ல, 5 மாத குழந்தை, பெரிய குழந்தை அல்ல. அங்க ஆயிரக்கணக்கான குழந்தைகள் வந்து செல்வது வழக்கம். ஆனால் அந்த 5 மாத குழந்தை சிதம்பர தில்லையிலே இருக்கக்கூடிய அந்த சிதம்பர ரகசியத்தை திறக்கின்ற பொழுது கலகலகலவென்று சிரிக்கிறது. இது நடக்கின்ற பொழுது அங்கே சிதம்பர தில்லையிலே இருக்கக்கூடிய அப்பய தீட்சர் என்பவரும் பார்க்கிறார். என்ன இது, ஒரு கணீர் என்ற குரல் இந்த தில்லையிலே ஒலிக்கிறது என்று திரும்பி பார்க்கின்ற பொழுது சின்னம்மையினுடைய கரங்களிலே அந்த குழந்தை இருந்து சிரித்துக் கொண்டிருக்கிறது. அப்பய தீட்சர் பார்த்து அசந்து போய் விடுகிறார். என்ன இது, இப்படிப்பட்ட ஒரு குரலை நான் கேட்டதும் இல்லை, பார்த்ததும் இல்லை, அதிசய குழந்தையாக இருக்கிறது என்று சொல்லி ராமையா அவனுடைய இடத்திலே வந்து சொல்லுகிறார். ராமையா, நீங்கள் குடும்பத்துடன் என்னுடைய இல்லத்திற்கு வர வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது அவருக்கு முன்னாடியே ரொம்ப பழக்கம். ஆனால் அதே போல அவருடைய பேச்சை கேட்டு அவருடைய இல்லத்திற்கு கொண்டு போகிறார்கள். அப்போ இதை சேர்ந்த குழந்தையை வாங்கினார் கையிலே. கீழே ஒரு பாயை விரிக்கிறார். குழந்தையை கீழே போட்டு படுக்க வைத்து சாஷ்டாங்கமாக காலில் விழுந்து வணங்குகிறார். ராமையாவும் சின்னம்மையும் ஆச்சரியப்படுகிறார்கள். என்ன இது, என்ன ஐயா, குழந்தையை கீழே வைத்து காலில் வணங்குகிறீர்களே என்று கேட்கிறார்கள். ராமையா, உனக்கு உண்மை விளக்கம் தெரியாது. இந்த குழந்தை சாதாரண குழந்தை அல்ல. இங்கே வரக்கூடிய லட்சக்கணக்கான குழந்தைகளை நான் பார்த்திருக்கிறேன். இப்படி ஒரு குழந்தையை நான் பார்த்ததில்லை, இந்த சிரிப்பை நான் கேட்டதில்லை. இந்த குழந்தை எனக்கு என்னவோ ஒரு தெய்வ குழந்தையாக தோன்றுகிறது.
இந்த குழந்தையினுடைய கால் என்னுடைய வீட்டிலே வைத்தால் எனக்கு புண்ணிய கிடக்குமே என்றுதான் வர வைத்தேன். ஆதலால் அந்த குழந்தையின் காலிலே விழுந்து வணங்கிவிட்டு அவர்களுக்கு வேண்டிய பிரசாதத்தை கொடுத்து அனுப்புகிறார். இது எப்போ நடந்தது? வள்ளல் பெருமானுக்கு 5 மாதம் இருக்கின்ற பொழுது. அதற்கு பிறகு தந்தை இல்லை, தாய் இல்லை, ஒவ்வொருவராக மரணம் அடைந்து விடுகிறார்கள். வள்ளல் பெருமான் வடலூரிலே இருக்கிறார். முதலிலே ஏழை எளியவர்களுடைய பசிப்பினியை போக்க வேண்டும் என்பதற்காக தர்மசாலை ஆரம்பிக்கிறார். 1867 பசி, பட்டினி, வறுமை எங்கு பார்த்தாலும் நம்ம நாட்டிலே தாண்டவமாடி கொண்டிருக்கிறது. ஆங்கிலேயருடைய ஆட்சி, அடிமைத்தனத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை. ஏழை எளிய மக்கள் உழைப்பும் இல்லை, உணவும் இல்லை, திண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஆட்சியாளர்கள் சரியில்லை, தொழில் வளம் சரியில்லை, மூட நம்பிக்கைகள் அதிகமாகி கொண்டிருக்கிறது. ஆன்மீகவாதிகள் இந்த பசிப்பிணியை போக்குவதற்கு யாரும் எந்த முடிவும் எடுக்கவில்லை. கடவுள் பெயரை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், கடவுளை வணங்கி கொண்டிருக்கிறார்கள், கடவுளுக்கு அபிஷேகம் ஆராதனைகள் என்று செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஏழை மக்களின் வயிற்றினுடைய பசியை பற்றி எந்த ஆன்மீகவாதியும் சிந்திக்கவில்லை. கடவுளை வழிபட்டால் போதும், நாடு முன்னேறிடும் என்று நினைத்தார்கள். கடவுளுக்கு பூசை செய்தால் போதும், நாடு முன்னேறிடும் என்று நினைத்தார்கள். ஆனால் வள்ளலார் அப்படி நினைக்கவில்லை. ஏழைகளினுடைய பசியை போக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய குறிக்கோளாக இருந்தது. பசி கொடுமை தாங்க முடியவில்லை. ஏழை எளியவர்கள் பசியினால் இறந்து கொண்டிருக்கிறார்கள். உணவு கொடுக்கும் வசதி இருந்தவர்கள் கூட உணவு கொடுக்க முடியாமல் ஏழை எளியவர்களை கண்டுகொள்ளாமல் இருந்த காலம். இப்படிப்பட்ட காலத்திலேதான் வள்ளல் பெருமான் துணிச்சலாக வடலூர் பெருவெளியிலே அந்த ஊர் மக்களிடத்தில் 80 காணி இளமாக பெற்று தர்மசாலை ஆரம்பிக்கின்றார். தர்மசாலை ஆரம்பித்து அங்கே ஜாதி, மதம், இனம் என்ற பேதம் இல்லாமல் பசி என்று வந்தவர்கள் அனைவருக்கும் அங்கே உணவு அளிக்க வேண்டும் என்ற ஒரு கட்டளை எடுக்கிறார். அன்றிலிருந்து இன்று வரை வடலூரிலே வருகின்றவர்களுக்கு பசியாற்றித்துக் கொண்டிருக்கிறது தர்மசாலை. அத்துடன் விட்டுவிட்டாரா வள்ளலார்? இந்த மக்களுக்கு ஒரு உண்மையை புகட்ட வேண்டும், உண்மையை தெரிவிக்க வேண்டும். இந்த உண்மை எதுவென்று பார்த்தால் மெய்ப்பொருள் என்பது இதுவரையில் யாரும் சொல்லவில்லை, யாரும் காட்டவில்லை. மெய்ப்பொருள் என்பது எங்கே இருக்கிறது என்று யாருக்கும் தெரியவில்லை. எந்த மதங்களை எடுத்தாலும் சரி, இந்து மதமாக இருக்கட்டும், கிறிஸ்துவ மதமாக இருக்கட்டும், இஸ்லாம் மதமாக இருக்கட்டும், பௌத்த மதமாக இருக்கட்டும், கடவுளை, உண்மை கடவுளை காட்டுபவர்கள் யாருமே இல்லை. வள்ளலாரும் ஆரம்பத்திலே தான் அப்படித்தான் வந்து கொண்டிருந்தார். பக்தியிலே அதிதீவிரமாக இருந்தவர் வள்ளலார். நாயன்மார்களை விட, மற்ற அருளாளர்களை விட பக்தி பாடலிலே அதிகமான கருத்தாழமுள்ள பாடல் எழுதியவர் வள்ளலார் தான். மற்றவர்கள் எழுதிய பாடல்களையும் வள்ளலார் எழுதிய பாடல்களையும் சபைக்கு கொண்டு வந்தால் எது உயர்ந்தது என்று அது சாட்சி சொல்லும். அப்படிப்பட்ட பக்தியிலே இருந்த வள்ளல் பெருமான் பக்தி என்பது மனிதனை வாழ வைக்காது என்பதை உணர்கிறார். பக்தி என்பது இறைவனுடைய அருளை பெறுவதற்கு வழிகாட்டாது என்பதை உணர்கிறார். பக்தி மனனை வாழ வைக்காது என்பதை உணர்கிறார். பக்தி என்பது என்ன என்பதை மக்களுக்கு புரிய வைக்கிறார். பக்தி என்பது மன நெகிழ்ச்சி, மன உருக்கம் என்று சொல்லுகிறார். பக்தி என்பது மன நெகிழ்ச்சி, மன ஒழுக்கம்.
அப்ப பக்தியினால இறைவனுடைய அருளை பெற முடியுமா என்றால் பெற முடியாது. அது மனத்தோர் நின்றுவிடும். அது ஜீவனுக்கோ ஆன்மாவுக்கோ செல்லுவதில்லை. வள்ளல் பெருமான் அந்த இடத்திலே என்ன செய்கிறார்? ஜீவகாருண்யம் செய்கின்ற தர்மசாலையிலே ஒரு போர்டு வைக்கிறார். ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல்னு ஒரு எழுத்து போடுறார். ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல். இரண்டாவதாக ஜீவகாருண்யமே கடவுள் வழிபாடுன்னு போட்டார். மூன்றாவதாக உயிர் இறக்கவே கடவுள் வழிபாடுன்னு போட்டார். இன்னைக்கு நம்ம எல்லாரும் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஜீவகாருண்யம் என்றால் என்ன? உயிர் இறக்கம் என்றால் என்ன? கடவுள் வழிபாடு என்றால் என்ன? இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா சன்மார்க்கம் நல்லா விளங்கும். அப்போ பக்தி என்பது 4 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. சரியை, சரியை சரியை, சரியையில் கிரியை, சரியையில் யோகம், சரியையில் ஞானம். இரண்டாவது கிரியை, கிரியையில் சரியை, கிரியையில் கிரியை, கிரியையில் யோகம், கிரியையில் ஞானம். மூன்றாவது யோகம், யோகத்தில் சரியை, யோகத்தில் கிரியை, யோகத்தில் யோகம், யோகத்தில் ஞானம். நான்காவது ஞானம், ஞானத்தில் சரியை, ஞானத்தில் கிரியை, ஞானத்தில் யோகம், ஞானத்தில் ஞானம். மொத்தம் எத்தனையாச்சு? 16 வழித்தடங்கள் இருக்கிறது ஆன்மீகத்திற்கு. ஆனால் நம்ம மக்கள் 2 தான் அதிகமாக கையில் பிடிச்சாங்க, சரியையும் கிரியையும். யோகத்திற்கும் போகவில்லை, ஞானத்திற்கும் போகவில்லை. சில ஞானிகள் யோகத்திற்கு சென்றிருக்கிறார்கள், யோகம் அவர்களுக்கு கைகூடவில்லை. யோகம் என்பது என்ன? தன்னை உணர்வதற்கு வேறு யோகம். சரி என்பது என்ன? இறைவனை, தத்துவங்களை தொலைவில் இருந்து வழிபாடு செய்வதற்கு வேறு சரியின் வேறு. கிரி என்பது இறைவனை கையால் தொட்டு அலங்காரம் செய்து அபிஷேகாராதனை செய்து வழிபாடு செய்வதற்கு வேறு கிரியை. ரொம்ப ஈஸி. யோகம் என்பது அது 2ஐயும் தாண்டியது. தன்னை உணர்வது. நான் யார்? நான் எங்கிருந்து வந்தேன்? எதற்காக வாழ்கிறேன்? ஏன் இன்ப துன்பங்கள் வருகிறது? இறுதியில் வயது முதிர்ந்து மரணம் வருகிறது ஏன்? இதற்கெல்லாம் யார் காரணம்? இதை மாற்ற முடியுமா? மாற்ற முடியாதா? மாற்றுவதற்கு என்ன வழி? மாற்ற முடியாததற்கு என்ன வழி என்பதை தன்னைத்தாரே தெரிந்து கொள்வதற்கு வேறு யோகம். அந்த யோகத்தில் நிறைய சித்தர்கள் எல்லாம் கடைபிடித்தார்கள். அதுக்கு பிறகு ஞானம்னு வேறு. யோகத்திற்கு அடுத்த ஸ்டாண்டர்ட் ஞானம். ஞானம் என்றால் என்ன? அறிவு, அருள். பூரண அறிவுக்கு பேரு ஞானம். பூரண அறிவு இருந்தால்தான் பூரண அருள் கிடைக்கும். அப்ப நமக்கெல்லாம் பூரண அருளும் அறிவு இருக்கா, அருள் இருக்கான்னால எதுவுமே கிடையாது. சித்தர்களுக்கே கிடைக்கல, நமக்கு எப்படி கிடைக்கும்? நம்ம சிந்திக்கணும். வள்ளலார் சும்மா விளையாட்டிற்காக சன்மார்க்க சங்கத்தை ஆரம்பிக்கவில்லை. வள்ளல் பெருமான் வந்துதான் இறைவனை தெரிந்து கொள்வதற்கும், இறைவனை அறிந்து கொள்வதற்கும், இறைவனிடத்திலே தொடர்பு கொள்வதற்கும், இறைவனை தொடர்பு கொண்டு அருளை பெறுவதற்குண்டான ஒரு தூய்மையான, நேர்மையான, ஒழுக்கமான ஒரு நெறியை உலகத்திற்கு தருகிறார். அந்த நெறிதான் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் என்ற நெறி. தர்மசாலை ஆரம்பிச்சுட்டு என்ன பண்றாரு? முதல்ல வேத சங்கம்னு ஆரம்பிச்சார். 2வது ஷடாந்த சமரச சங்கம்னு ஆரம்பிச்சார். ஞான சபையை கட்டிட்டு அதெல்லாம் தூக்கி ஓரமாக கட்டிட்டார். ஞான சபையினுடைய இறைவன் யார் என்பதை உலக மக்களுக்கு காட்டிய பிறகு இனிமேல் சங்கத்திற்கு சமரசுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் என்றும்
சாலைக்கு சமரசுத்த சன்மார்க்க சத்திய சாலை என்றும், சங்கத்திற்கு சமரசுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் என்றும், சபைக்கு சமரசுத்த சன்மார்க்க ஞான சபை என்றும் பெயர் வழங்குதல் வேணும். டைட்டில் கொடுக்குறாங்க. பேரெல்லாம் மாத்திட்டார். ஏன் பேரை மாத்துறாரு? இதுக்கு முன்னாடி சமயத்தில் தானே வந்தாரு. நம்ம ஒன்றும் அதான கேள்வி கேட்டுட்டு இருக்கிறோம். வள்ளலார் ஆரம்பத்திலிருந்து சமய பாடல்களை எல்லாம் பாடி தான் வந்தார். நம்மளும் அந்த வழியிலே வரலாமே அப்படின்ற ஒரு புத்தி நமக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு இல்லையா? ஏன்னா வள்ளலார் ஆரம்பத்தில் ஒரு 4000-5000 பாடல்கள் எழுதியிருக்காரு, சமய பாடல்களை, கொஞ்சம் நெஞ்சம் அல்ல. அந்த பாடல்கள் எல்லாம் சாதாரணமான கருத்து அல்ல, உயர்ந்த கருத்து தான். ஆனால் இறுதியிலே நாம் வள்ளலார் சொல்வதை கேட்பதா, நம்ம இஷ்டத்துக்கு நம்ம செயல்படுவதா? ஒரு ஞானி ஒரு வழியை காட்டுகிறார், அந்த வழியை நாம் பின்பற்றுகின்ற பொழுது இறுதியாக அவர் சொல்வதை கேட்பதா, இல்லை நம்ம விருப்பத்திற்கு செயல்படுவதா என்பதை நாம தான் முடிவு செய்யணும் இல்லையா? சபையை கட்டிட்டு எங்க போறாரு? சித்தி வளாகத்தில் இருக்கார். சித்தி வளாகத்தில் இருக்கின்ற பொழுது இறைவனோட உரையாடி கொண்டிருக்கிற இடம் தான் சித்தி வளாகம். சித்தி வளாகத்தை 4 ஆண்டுகளாக வள்ளல் பெருமான் இறைவனோட உரையாடி கொண்டிருக்கிறார். இறைவன் வருவதும் வள்ளலாரிடத்தில் உரையாடுவதும் செல்வதும் வருவதும் இப்படியே நடந்து கொண்டிருக்கிறது. உலக வரலாற்றிலே கிடையாது. நாம் சொன்ன இறைவன் அல்ல, நாம் நினைத்த இறைவன் அல்ல. சிவன் வந்தாரா, பிரம்மா வந்தாரா, விஷ்ணு வந்தாரா, இயேசு வந்தாரா, நபிகள் வந்தாரா, அல்லாஹ் வந்தாரா? அந்த தெய்வங்கள் எல்லாம் கிடையாது. மெய்ப்பொருள் என்ற தெய்வம் அவரை தேடி வருகின்றது. அந்த மெய்ப்பொருள் யார் என்பது நமக்கு அதுவரையிலே வள்ளலார் சொல்லவில்லை. அவரிடத்திலே உரையாடி கொண்டிருக்கிறது. அந்த மெய்ப்பொருளை வைத்துக் கொண்டுதான் சித்தி வளாகத்திலே திருமுறைகள் எழுதி கொண்டிருக்கிறார். எந்த திருமுறை? 6ஆம் திருமுறை. 1லிருந்து 5 திருமுறைகள் வள்ளலார் தன்னைத்தானே எழுதி கொண்டிருந்த பாடல். கருங்குழியிலே இருந்து எழுதுகிறார். 6ஆம் திருமுறை சித்தி வளாகத்திலே எழுதுகிறார். சித்தி வளாகத்தில் எழுதுகின்ற பொழுது வள்ளலார் எழுதினாரா என்றால் வள்ளலார் எழுதவில்லை. வள்ளலார் ஒரு கருவியாக இருக்கின்றார். வள்ளலார் எப்படி இருக்கிறார்? கருவியாக இருந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொல்லுவதை அவருடைய கருவியின் மூலமாக எழுதி கொண்டிருக்கிறார். இதுக்கு என்ன சார் ஆதாரம்? ஞானசரிகை தினம் படிக்கிறீங்க இல்லையா? நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தை. நம்புமினோ நவரங்கால் நற்றருணம் இதுவே. வானுரைத்த மணிமன்றில் நடம்புரி எம்பெருமான் வரவெதிர்கொண்டு அவரருளாம் வரங்களலாம் பெறவே. தேருரைக்கும் உலவினிக்க எழுகின்றேன், நீ தெரிந்து அடைந்து என்னுடன் எழுமின் சித்தி பெறலாகும். ஏன் உரைத்தேன் இரக்கத்தால் எடுத்துரைத்தேன், யாரடையும் சுகத்தினை நீ விரலாம் அடைதல் குறித்தேன். சிந்திக்கணும். முன்னாடி எழுதியது நான் எழுதியது. இது நான் உரைப்பதெல்லாம் இறைவனுடைய செயல், இறைவனுடைய வாக்குமூலம். அதைதான் பல இடங்களிலே சொல்லுவார். இறைவன் சிற்றவையிலே நடிக்கின்றாய், செந்தமிழிலே வளர்கின்றாய். ஓதி உணர்ந்தவரெல்லாம் என கேட்க ஓதாமல் என் உள்ளிருந்து உணர்த்தி என் மெய்யுறவாம் பொருளேன்பார். படிக்கிறோம் இல்லையா? இப்படி பல இடங்களிலே அவர்கள் உண்மையை எடுத்து சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். இறுதியாக இறைவன் யார் என்பதை இந்த உலக மக்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்று இறைவனிடத்தில் ஒரு ஆர்டர் வருகிறது. அது வெளியே இறைவனுக்கு டைட்டில் கொடுக்கல வள்ளலார்.
அகவல்லாம் கூட எழுதியாச்சு. அகவல்ல என்ன பண்ணுவார்? 4 ஜோதி போடுவார். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி. முடிக்கும் போதும் அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதின்னு முடிப்பார். டைட்டில் கொடுக்கல. இதுக்குறையிலும் வள்ளலார் யாரை இறைவனாக வர்ணனை செய்து கொண்டிருந்தார் என்றால், ஆரம்ப காலத்திலே சிவாய நம நமச்சிவாய என்ற அந்த மந்திரை சொற்களை சொல்லிக்கொண்டே இருந்தார். சித்தி விளாகத்திற்கு வருகின்ற பொழுது அந்த சொற்கள் எல்லாம் மறைக்கப்பட்டது, எடுக்கப்பட்டது, சொல்லாமல் நிறுத்தப்பட்டது. ஏனென்றால் அந்த சொற்களிலே இறைவன் இல்லை என்பதை வள்ளலார் உணர்கின்றார். சிவாய நம என்று சொல்லுகிறதிலே இறைவன் இருக்கிறார் என்றால் இல்லை. நமச்சிவாயா என்று சொல்லுகிறதிலே இறைவன் இருக்கிறாரா என்றால் இல்லை. அல்லாஹ் என்று சொல்வதிலே இறைவன் இருக்கின்றாரா? இல்லை. பரலோகத்தில் இருக்கக்கூடிய பரமபிதாவை என்று சொல்லுகிறார்கள், இறைவன் அவர்களை எடுத்து சொன்னார்களா, பார்த்தார்களா என்றால் இல்லை. சரணம் கச்சாமி என்று புத்தர் சொன்னாரே, அதிலே இறைவன் இருக்கிறாரா என்றால் இல்லை. யாருமே கடவுளை காணவில்லை. ஏகதேசமாக, யூகமாக, கற்பனைகளாக ஒரு பெயரை வைத்துக் கொண்டிருந்தார்கள். வள்ளல் பெருமான் யூகமாக, ஏகதேசமாக, கண்ணால் காணாமல் ஒரு கடவுளை வெளிப்படுத்த கூடாது என்பதை உணர்ந்தவர் வள்ளலார். அவ யார்தான் இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருப்பவர்? இவ்வளவு பெரிய பிரபஞ்சம் இருக்கிறது, பஞ்சபூதங்கள் இருக்கிறது, 9 கிரகங்கள் இருக்கிறது, எங்கு பார்த்தாலும் அணுக்கள் நிறைந்திருக்கிறது. இதையெல்லாம் படைத்தவன் யார்? படைக்கக்கூடிய சக்தி படைத்தவன் யார்? சிவனா, பெருமாளா, சங்கரனா, புத்தரா, இயேசுவா, நபிகளா, நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வங்களா இதை படைத்ததா என்றால் படைக்கவில்லை. எல்லாமே தத்துவங்கள். நமச்சிவாயா என்றால் பஞ்சபூதங்களுக்கு வைத்த பெயர். சிவாய நம என்றால் என்ன? பஞ்சபூதங்களுக்கு வைத்த பெயர். பஞ்சபூதங்களே படைக்கப்பட்டவைகள் தானே தவிர படைக்கக்கூடியது அல்ல. எப்படி சார் இதை புரிந்து கொள்வது? உங்களுடைய உடம்பிலே என்ன இருக்கிறது? இந்த உடம்பு தன்னைத்தானே இயங்கிக் கொண்டிருக்கிறது. யார் இந்த உடம்பை உற்பத்தி செய்தது? இந்த உடம்புக்குள்ளே என்ன நடந்து கொண்டிருக்கிறது? ஒவ்வொரு உடம்பும் இருக்கிறது, தன்னைத்தானே இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த உடம்பை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர் யார்? இந்த உடம்பை இயங்குவதற்குண்டான ஒரு சக்தியை கொடுத்தது யார் என்ற கேள்விக்கு போனால்தான் விடை கிடைக்கும். மற்ற இடத்திலே சென்று தேட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய உடம்புக்குள்ளே தன்னைத்தானே ஈகிக் கொண்டிருக்கிறது. நீங்களும் சென்று கொண்டிருக்கிறீர்கள், பேசுகிறீர்கள், கேட்கிறீர்கள், நடக்கிறீர்கள், கொடுக்கிறீர்கள், சிந்திக்கிறீர்கள், தொழில் செய்கிறீர்கள், இன்பத்தை அனுபவிக்கின்றீர்கள். இத்தனைக்கும் காரணம் இந்த உடம்பில் உள்ள பொருள் எது? உடம்பில் உள்ளே இருக்கக்கூடிய மெய்ப்பொருளை தெரிந்து கொள்ளாமல் நீங்கள் கடவுளை எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? இதைத்தான் வள்ளலார் பதிவு செய்கிறார். உடம்புறு வகையறி, உயிர் வகையை அறி, உடல் வறுக்க உண்டு நிலம் உறங்குதற்கு அறிந்தி, மடம்புகு பேய் மனத்தாலே மயங்குகின்றீர், மனதை வசப்படுத்தும் வழிதுறை கற்றறி, இடம்பெறு பொய் வாழ்க்கையிலே இன்பம் துன்பம் அடுத்தே எண்ணி எண்ணி இழக்கின்றீர் ஏழை உலகீரே, நடமுறி என் தனித்தந்தை வருகின்ற தருணம் எது, நன்னியது நன்னுவினோ புண்ணியம் சார்வீரே. உடம்பு எப்படி சார் வந்தது? எங்கிருந்து வந்தது? யாரால் அனுப்பப்பட்டது? உடம்பு வந்த வழி தெரியுமா நமக்கு? உயிர் வந்த வழி தெரியுமா? எங்கே இந்த உடம்பும் உயிரும் எங்கிருந்து வந்தது? ஆண் பெண் உறவு கொள்கிறீர்கள், குழந்தை பிறந்ததாக சொல்லுகிறீர்கள். ஆண் பெண் உறவு கொள்வதிலே என்ன அதுக்குள்ளே இருந்தது? சிந்திச்சோமா? வள்ளலார் தெளிவாக சொல்லுகிறார். ஆணினில் 3 பெண்ணினில் 4 அன்னுற வகுத்து அருள் பெருஞ்சோதி.
ஆணுக்குள்ள 3 பொருள் இருக்கிறது, பெண்ணுக்குள்ளே 4 பொருள் இருக்கிறது. என்ன பொருள் அது? இரண்டும் திரவம் தான். அதுக்கு வேறு சுக்கிலன்னு வேறு. அப்ப அந்த சுக்கிலத்துக்குள்ளே என்ன இருந்தது? சிந்திச்சோமா? உயிர் எப்படி சார் அதுல வந்தது? நீ ஆன்மா ஆன்மானு திரவம் பேசிட்டு இருக்கிறீங்க. ஆன்மா எப்படி வந்தது? எங்கிருந்து வந்தது? எதில் கலந்தது? ஆணினுடைய இடத்திலே ஆன்மா வரும். ஆணினுடைய சுக்கிலத்திலே ஆன்மா வந்து அமர்ந்தால்தான் அங்கே உயிர் என்ற தோற்றம் ஏற்படும். ஆன்மாவினுடைய சுக்கிலத்தில் ஆன்மா வந்து இறங்கி ஆன்மாவிலிருந்து உயிர் என்ற ஒரு தோற்றம் வெளிவரும் போது அது பெண்களுடைய உடம்பிற்குள் செலுத்தப்படும். பெண்களுடைய உடம்பிற்குள் செலுத்திய பிறகு அங்கே எப்படிப்பட்ட இடம்? டார்க் பிளாக் ரூம், பயங்கரமான இருட்டறை. எது? கருவறை. அந்த கருவறையில் என்ன இருக்கிறது? கருவறையில் நிறைய தண்ணி தான் இருக்கும். ஒரு பெண்ணினுடைய கருவறையில் என்ன இருக்கு? தண்ணி இருக்கும். அந்த தண்ணி என்ன பேரு வச்சார் தெரியுங்களா? வள்ளலார் அசுத்த பூதகாரியம்னு பேரு. அசுத்த பூதகாரிய நீர், மண், காற்று, ஆகாயம், அக்னி, இது 5 அங்க இருக்கும். இது போன உடனே அந்த கருவறையிலே ஆன்மாவை மத்தியமாக வைத்து உயிர் என்ற ஒரு ரவுண்டு பின்னப்பட்டு அதை சூழ்ந்து அணுக்களால் பின்னப்படக்கூடியதுதான் இந்த உடம்பு. இது எங்க நடக்குது? கருவறையில். நீங்க பார்த்துருக்கீங்களா? இது வரையும் யாருமே பார்க்க முடியாது, பார்த்தாலும் தெரியாது. 5 மாதத்திற்குள் அது உருவமாக செயல்படும். உயிர் உருவமாக உருவாக்கப்படுகிறது. 5 மாதத்திற்கு மேல்தான் அதற்கு வேண்டிய உறுப்புகளை டெவலப் பண்றது. அப்ப 10வது மாதம் என்ன பண்ணுது? முழு உருவம் அங்கே கண்ணு, காது, மூக்கு, வாய், 9 துவாரங்கள் அத்தனையும் பொருத்தி 10வது மாதத்தில் அது வெளியே அனுப்புகிறது. அப்ப டோட்டலா ஒரு மனிதனுக்கு எத்தனை மாதம் தெரியுமா? நம்ம 10 மாதம் சொல்லிட்டு இருக்கிறோம். ஒரு ஆண் ஒரு பெண்ணோ இந்த உலகத்தில் உருவாவதற்கு 12 மாதங்கள் ஆகுது. ஆணினுடைய சுக்கிலத்திலே 2 மாதம், பெண்ணினுடைய கருவறையிலே 10 மாதம், டோட்டலா 12 மாதம். அதனால தான் 12 மாதம் வச்சாங்க நம்ம ஆளுங்க, தமிழ் ஆளுங்க அந்த காலத்தில். வருஷத்துக்கு எத்தனை மாதம்? 12 மாதம். சும்மா வைக்கல, 12 மாதம்தான் ஒரு கரு உருவாகி ஒரு உருவத்தை வெளிப்படுத்துவதற்கு. சரி, வந்தாச்சு. வந்துட்டு இருப்பாடு அந்த குழந்தைக்கு என்ன சார் சொல்லி கொடுக்குறீங்க? அந்த குழந்தை பச்சிளம் குழந்தை, எதுவுமே தெரியாது. அந்த குழந்தைக்கு ஏதாவது தெரியுமா? கரிவளையில் இருக்கும்போது, பிறக்கும் போது. ஆனால் குழந்தை பிறந்த உடனே இறைவன் என்ன பண்றார் பாருங்க, எவ்வளவு பெரிய அற்புதமான ஒரு செயல்பாடு. குழந்தை பிறந்து நீங்கள் கொடுத்த உணவை உண்டால் அந்த குழந்தைக்கு மரணம் வந்துடும். அதுக்காக இறைவன் என்ன பண்றார்? அந்த பெண்ணினுடைய உடம்பிலே குழந்தைக்கு தகுந்த ஒரு பாலை உருவாக்குகிறார் இறைவன் அந்த பாடியிலேயே. அதுக்கு பேர் தான் தாய்ப்பால்னு பேர். குழந்தை பிறந்த உடனே வெளியில் இருக்கிற பாலோ வெளியில் இருக்கிற உணவை கொடுத்தா என்ன ஆகும்? செத்து போயிடும். அப்ப அந்த குழந்தை பிறந்த உடனே தாயினுடைய உடம்பிலே பரிசுத்தமான பால், அது வைத்தியத்திற்கும் உதவும். அவ்வளவு பரிசுத்தமான அந்த குழந்தைக்கு தேவையான கலவை உடையது அந்த பால். அந்த பாலை குடிச்சிட்டு தான் அந்த குழந்தை வளருது. குழந்தை வளர்ந்துட்டு இருப்பான்னு நம்ம என்ன பண்றோம்?
கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய பழக்கத்திற்கு அதை ஆளாக்கி விடுகிறோம். நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதை கொடுக்குறோம். நம்ம எந்த வழியில் பின்பற்றோமோ அந்த வழியில் பின்பற்றுறோம். நம்ம எந்த ஸ்கூலுக்கு படிக்க வச்சோமோ அந்த ஸ்கூலுக்கு போய் படிக்க வைக்கிறோம். எந்த கோயிலுக்கு போகிறதுக்கு நம்ம போய் பழக்கணுமோ அந்த கோயிலுக்கு போய் பழக்க வச்சுட்டோம். எந்த கடவுளை வழிபாடு பண்ணணுமோ அந்த கடவுளை வழிபாடு பண்ணுறதுக்குள்ளார வழி காட்டிட்டோம். அப்போ இந்த குழந்தைகளுக்கு ஏதாவது புரியுமான்னா புரியாது. பெரியவர்கள் காட்டியதையே குழந்தை பின்பற்றுகிறதே தவிர தனக்கு என்ற ஒரு அறிவை தேடுவதற்குண்டான வழியை நம்முடைய தாய் தகப்பனோ சுற்றமோ நமக்கு காட்டவில்லை. அப்படியே மிஞ்சி ஒரு பையன் அறிவுள்ள அவனாக இருந்தாலும் வச்சுங்க, அதையும் தட்டு மாதிரி ஒரு திறமை அறிவாளிகள்லாம் வருவான். அவன் ஏதாவது சொன்ன அந்த தாய் தகப்பன் கேட்குறாங்களா? நான் சொல்றது கேளுடா, உனக்கு என்ன பெரிய அறிவு வந்துச்சு. அவனை அடைத்து விடுகிறார்கள். அவனுடைய அறிவுக்கு வேலை கொடுப்பதில்லை. அவன் அறிவு விசாலமாக செல்வதற்குண்டான வாய்ப்பை நாம் கொடுப்பதில்லை. அவனை நாம் அடக்கி ஆள்கிறோம். அப்போ அது என்ன ஆகுது? அது நம்மள மாதிரி சூன்யமாயிடுச்சு. அப்போ மனித பிறப்பு என்பது உயர்ந்த பிறப்பு என்று எல்லோரும் சொல்லுகிறார்கள். அரிதறிது மானிடராய் பிறப்பது அரிதுன்னு பெரியவர் சொல்லி போயிருக்காங்க. எல்லா பிறப்பும் முடிந்து இறுதியிலே கிடைப்பதுதான் மனித பிறப்பு. இந்த பிறப்புல நீங்க உண்மையை தெரிஞ்சுக்கலன்னா மறுபடியும் நீங்க எந்த பிறப்புக்கு போவீங்கன்னு தெரியாது. அடுத்த பர்த் என்னன்னு யாருக்காவது தெரியுமா? செத்தவனை பற்றி இருப்பவனுக்கு தெரியவில்லை, இருப்பவரை பற்றி செத்தவனுக்கு தெரியவில்லை. இதுதான் வாழ்க்கை. இதுவரை நம்ம மூதாதையார் எங்க இருக்காங்கன்னு நமக்கு தெரியுமா? இல்லை, செத்தவர்கள் நம்ம சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர்கள், தெரிந்தவர்கள், நண்பர்கள் எங்கெங்க இருக்கிறாங்களா அவங்க பார்த்துட்டு இருக்காங்களா? இல்லை. ஆனால் அது காட்டுறாங்க பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு நில பேர் ஏமாற்றி பணம் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கு. நீங்கள் மூதாதையர்கிட்ட தொடர்பு கொள்ளலாம். மூதாதையருக்கு நீங்கள் அபிஷேக ஆராதனைகள் செய்தால் அவர்கள் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவார். ஆனால் நீங்கள் குளக்கரைக்கு வாங்க, மூட்டை மூட்டையாக கேட்குறதெல்லாம் கொடுங்க, உட்கார வச்சு உங்கள் தலையில் மொட்டையை அடிச்சுட்டு மொத்தமாக பணத்தை பிடிக்கிட்டு போயிடுவோம். இதில் தான் நம்மளுடைய எண்ணங்கள் சென்று கொண்டு இருக்கிறது. மூடத்தனங்களை சொல்லி நம்ம எல்லாம் முட்டாளாக்கி வைத்து விட்டார்கள் இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய ஆன்மீகவாதிகள். இதனால்தான் வள்ளல் பெருமான் நமக்கு நம்ம இயக்கக்கூடிய உண்மை கடவுள் ஒருவர் இருக்கிறார். அவர் எங்கே இருக்கிறார், எப்படி இருக்கிறார், என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை தெளிவுபடுத்துகிறார். வள்ளலார் சொல்லுகிறார், நீங்கள் வணங்கிய கடவுளை தான் நானும் வணங்கினேன். நீங்கள் செய்த செயல்கள் என்னென்னவோ அதையும் நான் செய்தேன். ஆனால் இப்பொழுது ஆண்டவர் என்னை ஏறாத நிலைமை ஏற்றி வைத்திருக்கிறார். தெளிவாக கேட்கணும். நான் வணங்கிய தெய்வங்களோ, நான் எழுதிய பாடல்களோ, நான் பாடிய பாடல்களோ என்னை ஏற்றி வைத்ததா என்றால் ஏற்றிவிடவில்லை. இப்பொழுது நான் ஏறாத நிலைமை ஏறி இருக்கிறேன். நான் பாடிய பாடல்களோ, நான் எழுதிய எழுத்துக்களோ, நான் வணங்கிய தெய்வங்களோ என்னை ஏற்றிவிடவில்லை. என்னை ஏற்றிவிட்டது யாதெனில் அன்பு, தயவு, கருணைதான் ஏற்றிவிட்டது. இந்த அன்பு, தயவு, கருணை எனக்கு எப்படி வந்தது என்றால் எல்லாவற்றையும் விட்டுவிட்டதினால் வந்ததுன்னார். எதை? பொய்யான கற்பனை கதைகளையும் பொய்யான தெய்வங்களையும் நான் விட்டுவிட்ட பிறகுதான் ஆண்டவர் என்னை ஏறா நிலைமை ஏற்றி வைத்திருக்கிறார். நீங்களும் விட்டுவிட்டீர்களானால் என்னை போன்ற பெரிய லாபத்தை பெறலான்னு போட்டுட்டு அதோட என்ன சொல்றாரு? இதுவரையில் விடாதிருந்தவர்கள் என்ன லாபத்தை கண்டார்கள்? ஒரு கேள்வி போட்டார். இதுவரையில் விளையாது இருந்தவங்க என்ன லாபத்தை கண்டு இருக்கிறாங்க?
ஒண்ணுமே கிடையாது. ஏனென்னா நம்மளுடைய தந்தையும் தாயும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டாமா? உண்மையான தந்தை யார் என்று நமக்கு தெரியவில்லை, உண்மையான தகப்பன் யார் என்று தெரியவில்லை. ஆனால் ஏதோ ஒரு மூடமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? தினம் வேண்டுதல்ல என்ன பாடிட்டு இருக்கிறீங்க? தினம் நம்ம சன்மார்க்க சங்கல்ல பாடுறோம் இல்லையா? என்ன பாடிட்டு இருக்கோம்? அருஜோதி தெய்வம் என ஆண்டு கொண்ட தெய்வம். எங்க இருக்குதா அது? அதுலயே தானே சொல்றாரு கடவுள் எங்கே இருக்கிறார் என்று அந்த பாடலை தினம் பாடிக்கொண்டிருக்கிறீர்கள், சொல்லிக் கொண்டிருக்கிறார். அருஜோதி தெய்வம் என ஆண்டு கொண்ட தெய்வம், அம்பலத்தை ஆடுகின்ற ஆனந்த தெய்வம், பொருட்சாரும் அறைகளெல்லாம் போற்றுகின்ற தெய்வம், போதாந்த தெய்வம், உயர் நாதாந்த தெய்வம், இருட்பாடு நீக்கி ஒளி ஈந்தருளும் தெய்வம், எண்ணியனான் எண்ணியவான் எமக்கருளும் தெய்வம், தெருட்பாடல் ஊந்தரையும் சிவமாக்கும் தெய்வம். எங்க இருக்குது அது? சிற்றவையில் விளங்குகின்ற தெய்வம். அதே தெய்வம். சின்ன பாட்டு, தினமும் நீங்க பாடுற பாட்டு. இந்த பாட்டில் இருக்கக்கூடிய கருத்தை யாராவது புரிஞ்சு பாடுறீங்களா? எதுக்காக பாடுறீங்க? தினம் பாடுற பாட்டு யதார்த்தமா எல்லா குழந்தைகள் வாயிலும் வர பாட்டு இல்லையா? அப்போ சன்மார்க்க சங்கத்தில் இருப்பவர்கள், வழிகாட்டுபவர்கள், வள்ளலாருடைய கொள்கையை பின்பற்றுபவர்கள், வள்ளலாருடைய கொள்கையை மக்களுக்கு தெரிவிக்க கூடியவர்கள், ஒரு பாட்டில் இருக்கக்கூடிய விளக்கம் கூட புரிந்து கொள்ளாமல் எப்படி நாம் இறைவனை கண்டு காண்பது, இறைவனிடத்தில் அருளை பெற்று சிந்திக்க நண்பர்களே இல்லைங்களா? அருஜோதி தெய்வமென ஆண்டு கொண்ட தெய்வம். அது எங்க இருக்குது? அம்பலத்தில் ஆடுகின்ற ஆனந்த தெய்வம். அம்பலம் என்றால் என்ன சார்? சிதம்பரமா? நிறைய பேர் அதான் சொல்லிட்டு இருப்பாங்க. அம்பலம் என்றால் என்ன? தொடர்பில்லாத இடத்துக்கு பேரு அம்பலம். அந்தரமா இருக்குது இல்லையா? எந்த இடத்திலும் யாருடனும் தொடர்பு இல்லாமல் இருப்பதற்கு பேரு அந்தரம்னு பேரு. யாருக்கிட்டையும் தொடர்பு இருக்காது. புரியுதுங்களா இல்லையா? அதே மாதிரி உங்களுடைய உடம்பை இயக்கக்கூடிய ஆன்மா எப்படி இருக்கு? உங்களுடைய சிரசிலே உச்சிக்கு கீழே உள்நாக்குக்கு மேலே அழகான ஒரு மேடை இருக்கிறது. அந்த மேடையில் 1008 கமல இதழ்கள் போன்ற ஒரு மலர் இருக்கிறது. அந்த மலருக்குள்ளே ஒரு புள்ளி வடிவமான ஒளி இருக்கிறது. அந்த ஒளி ஏதாவது தொடர்பு கொண்டு உள்ளதா என்றால் இல்லை. நம்ம உடம்புல இருக்கு சார். அது எதிலையாவது தொடர்பு கொண்டோ முட்டிக்கொண்டோ மோதிக்கொண்டோ இருக்கிறதா என்றால் இல்லை. அது அம்பரமாக இருக்கிறது, தன்னிச்சையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அது இல்லை என்றால் உங்கள் உடம்பில்லை, உங்கள் உயிர் இல்லை. உங்க உடம்புக்கு இருக்கக்கூடிய உச்சிக்கு கீழே உள்நாக்கும் போல மேலே வைத்த விளக்கு எரிகிறது சொன்னாங்க இல்லையா? அப்ப அந்த ஆன்மா என்ற ஒளியானது இயங்கவில்லை என்றால் நீங்கள் இங்க வர வேண்டிய அவசியமில்லை, வரவும் முடியாது. இந்த உடம்பை விட்டு அது வெளியே போயிட்டு அதுக்கு என்ன பேரு? இந்த உடம்பில் அது இருக்கின்ற வரையில் தான் மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து எல்லாமே. உடம்பை விட்டு அது வெளியே போயிட்டா அதுக்கு பேர் என்ன சார்? பிணம்னு பேரு. மனிதன் பேரை கூட வைக்கல, இது வெளியே கூப்பிட்ட பேர் கூட வைக்கல. அதுக்கு என்ன பேர் வச்சிருக்கோம்? பிணம் என்ற பெயர். இந்த பிணத்தை எத்தனை நாளைக்காவது இப்ப இத்தனை காலம் வாழ்ந்தார்களோ அப்பா அம்மா அண்ணன் தம்பி, அந்த பிணத்தை ஒரு 10 நாளைக்கு வீட்டில் வச்சிருக்கிறீங்களா யாரையாவது? உங்க கூட வாழ்ந்தவர், உங்க கூட இருந்தவர், உங்களுடைய அம்மா அப்பா, தோல் மேல தூக்கி வளர்த்தவர், காசு கொடுத்தவர், பள்ளிக்கு அழைத்து சென்றவர், பொருள்களை சம்பாதித்து வைத்தவர்,
எத்தனையும் கொடுத்தவரை உடம்பை விட்டு அந்த உயிரும் ஆன்மாவும் பிரிந்து விட்ட பிறகு இந்த உடம்பை உங்கள் இல்லத்திலே வைத்திருக்கிறீர்களா என்றால் இல்லை. அதுக்கு மதிப்பே கிடையாது. தூக்கு தூக்கு தூக்கு. உயிர் போனோடனே என்ன அடுத்து என்ன பண்றான்? குழி வெட்டுறதுக்கு ஆள் அடிச்சிருப்போம். மற்ற வேலையில அப்புறம் தான் எந்த இடத்துல புதைக்கலாம், எப்படி புதைக்கலாம் அப்படின்றதுக்கு ஆள் அடிச்சிருப்போம். உடனே உற்றார் உடையவர்கள் சொந்த பந்தங்கள்லாம் என்ன வந்துடுவாங்க? அண்ணன் தம்பி பேரம் பேத்திலாம் எவ்வளவு சம்பாதிச்சு வச்சிருக்காரு, எங்கெங்க வச்சிருக்காரு, எந்த பேங்க்ல இருக்கு, எந்த பிள்ளைகிட்ட கொடுத்துருக்காரு, எந்த பையன்கிட்ட கொடுத்துருக்காரு, யார்கிட்ட இவ்வளவு கொடுத்துருப்பாரு, இதை தான் பேசிட்டு இருக்கோம். இவ்வளவு காலம் வாழ்ந்தவன் செத்து விட்டான், உடம்பு உயிரை விட்டு பிரிந்து விட்டது. சற்று நேரத்தில் அவனை கொண்டு போய் அடக்கம் செய்ய போகிறோம். நாளைக்கு நமக்கும் இதே கதிதான் என்பதை நாம் உணராமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வாழ்க்கையா வாழ்க்கை என்று கேட்டார் வள்ளலார். அப்போ இறைவன், நம்மை காப்பாற்றக்கூடிய இறைவன் யார் என்பது தெரியாமல் நீங்கள் வாழ்வதால் என் பயன்? அருஜோதி தெய்வமென ஆண்டு கொண்ட தெய்வம், அம்பலத்தை ஆடுகின்ற ஆனந்த தெய்வம். அம்பலம் என்றால் என்ன? எப்படி அது ஆடிக்கொண்டிருக்கிறது? எந்த வரலாறுகள் சொல்லி இருக்கிறது? எந்த வேத ஆகமங்கள் புராணங்கள் தெளிவாக சொல்லி இருக்கிறது? நாம் ஒரு 5000 ஆண்டுகளாக காலத்தை விரயம் செய்து வந்து கொண்டிருக்கின்றோம். மற்றவர்கள் ஆட்டிய வழியை பின்பற்றுவதால் நமக்கு என்ன லாபம் கிடைத்தது என்றால் இறுதியிலே மரணம்தான் வந்து. மரணத்தை வெல்லும் ஒரு மார்க்கம் இருக்கிறது. மரணத்தை வெல்லக்கூடிய ஆற்றல் படைத்த ஒரு இறைவன் இருக்கின்றார். அந்த இறைவனிடத்திலே அருளை பெற்றால் மரணத்தை வெல்ல முடியும் என்று சொன்னவர் வள்ளலார். மரணம்தான் இயற்கை என்று சொன்னார்கள் சமயவாதிகள், மதவாதிகள். மரணம் என்பது செயற்கை என்று சொன்னவர் வள்ளலார். உங்களை அனுப்பிய ஆண்டவன் உங்களுக்கு உயிரையும் ஆன்மாவை கொடுத்தும் இறைவன் யார் என்பது தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அவர் எங்கே இருந்து செயல்படுகின்றார்? யாராவது சொன்னாங்களா? இதுக்கு முன்னாடி வள்ளலார் சொல்லுகிறார், ஒரு பிரமன் அண்டங்கள் அடிமுடி பெருமையே உண்ண முடியாது. 1000 திருகளறு பல கோடி ஈசன் அண்டம், சதாசிவன் அண்டம், எண்ணிருந்த சத்தர்தம் சீரண்டம் என் புகழ்வே. உருவுறும் அண்டங்கள் அருள்வெளியில் உரு சிறு அணுக்களாக ஊட செய்ய அதன் அடிநின்று நடனமிடு ஒரு பெருந்தருணை அரசே. மருவியனை ஆட்கொண்டு மகனாக்கி அருள் தந்த ஒளியே. பல கோடி அண்டங்களை தன்னைத்தானே இயக்கிக் கொண்டு எதிலும் தொடர்பில்லாமல் ஒரு மாபெரும் சக்தி வாய்ந்த பிரம்மாண்டமான அருள் வெளியில் அருள் நடனம் செய்து கொண்டிருப்பவர் தான் வள்ளலார் காட்டி அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். சும்மா அருட்பெருஞ்சோதி என்று சாதாரணமாக வள்ளலார் சொல்லவில்லை. எல்லோரும் சொன்ன அருட்பெருஞ்சோதி வேறு என்றவர் வேறு. வள்ளலார் சொன்ன அருட்பெருஞ்சோதி கடவுள் வேறு. எல்லோரும் ஒளியை சொல்லுகிறார்கள். சூரியன் ஒளிதான், சந்திரன் ஒளிதான், நட்சத்திர ஒளிதான், அக்னி ஒளிதான். கடவுளாகி விடுமா? கடவுளால் படைக்கப்பட்டது இவைகள். கடவுளால் படைக்கப்பட்டவையை பிடித்துக் கொண்டு படைக்கப்பட்டவரை விட்டுவிட்டோம். இதுதான் சமய மதங்கள் நமக்கு காட்டிய வழி. அதனால்தான் வள்ளலார் சமய மதங்களை சாடுகிறார். சமய மதங்களை வள்ளலார் சொல்லி சாடுகின்ற பொழுது ஈரோடு கதிர்வேல் சொன்னா கோபம் வந்துள்ளது. வள்ளலார் சொல்லுகிறாரே, தெய்வங்கள் பல பல சிந்தை செய்வாரும், செயற்கதி பல பல செப்புகின்றாரும், பொய் வந்த கலை பல புகன்றிடுவாரும், பொய் சமயாதியம் எச்சுகின்றாரும், மெய் வந்த திருவருள் விளக்கம் ஒன்றில்லா வீண்கழிக்கின்றார். எய் வந்த துன்பொழித்து அவர்க்கு அருள் அருவி எனைப்பள்ளி எழுப்பினை இன்பம் தந்தீரேன். இத்தனை தெய்வங்கள் இந்த நாட்டிலே இருக்கிறது என்றால் என்னப்பா நியாயம்?
ஒரு உடம்புக்கு ஒரு உயிர் இருக்குமா, 2 உயிர் இருக்குமா, 5 உயிர் இருக்குமா சார்? நம்ம உடம்பு இருக்கிறது எத்தனை உயிர் இருக்கிறது? ஒரு உயிர் இருக்கிறது நமக்கு தெரியுமில்ல. அப்ப கடவுள் இத்தனை இருப்பார்னு சொல்றது கற்பனையா? நம்ம சிந்திச்சோமா? உடம்பிற்கு ஒரு உயிர் இருப்பது எவ்வளவு உண்மையோ அதேபோல் உலகத்தை இயக்கக்கூடிய மாபெரும் சக்தி வாய்ந்த கடவுள் இருப்பது என்பது உண்மை. அது ஒரே கடவுள். அந்த ஒரு கடவுள் எங்க இருக்கிறாரு? ஜோதியா இருக்கிறார் எனக்கு தெரியுது. எங்க இருக்கிறார்? அதை கண்டவர் யார் இல்லையா? அதை தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இப்போ ஜோதியா இருக்கிறாருன்னா நம்ம சமயவாதிகளும் சொல்லியிருக்காங்க. ஜோதியா இருக்கிறாரு தான் எல்லா மதங்களும் சொல்லுது. இஸ்லாம் மதம் ஜோதி தான் சொல்லுது, கிறிஸ்துவ மதம் ஜோதி தான் சொல்லுது, வேதங்களும் முடிவில் ஜோதி தான் சொல்லுது, எல்லாம் ஜோதி தான் சொல்லுது. ஆனால் கடவுள் கண்ட ஜோதி, வள்ளலார் கண்ட ஜோதி அதுவானா இல்லை. நம்ம அண்டம் இருக்கு சார். இது இப்போ நம்ம வாழக்கூடியது எது? இதுக்கு பேர் அண்டன்னு பேர். ஒரு உலகம். இந்த உலகம் எப்படி சுற்றி கொண்டு இருக்கிறது? விஞ்ஞானம் என்ன சொல்லுது? தன்னைத்தானே சுற்றி கொண்டு இருக்கிறது. இதை இயக்கிறது யாரு? அதை ஏதாவது சொன்னாங்களா விஞ்ஞானிகள்? அண்டங்கள் சுற்றி கொண்டிருக்கிறது, அது தன்னைத்தானே சுற்றி கொண்டிருக்கிறது. ஆனால் இயக்கக்கூடிய சக்தி எங்கிருந்து வந்தது? நம்ம சிந்திக்கணும் இல்லை? உருண்டை உலகம் முதல்ல தட்டன்னா, அதுக்கப்புறம் உருண்டன்னா, அப்புறம் கோழி முட்டை வடிவன்னா. ஆனால் தன்னைத்தானே சுற்றி கொண்டிருக்கிறது. இந்த உலகம் சுற்றி கொண்டிருப்பதற்கு எங்கிருந்து திசை வருகிறது? இயக்க சக்தி எங்கிருந்து வருகிறது? யார் சுற்றி கொண்டிருப்பது? எந்த எனர்ஜி வந்தால் இந்த உலகம் தன்னைத்தானே சுற்றும், அலைமோதாக சுற்றும். இங்க போகாது அங்க போகாது, ஆனால் தன்னைத்தானே சுற்றி கொண்டிருக்கிறது. அந்தரத்தில் சுற்றி கொண்டிருக்கிறது. இந்த அந்தரத்தில் சுற்றி கொண்டு இருக்கக்கூடிய உலகத்திற்கு எங்கிருந்து ஆற்றல் வருகிறது? இதைத்தான் வள்ளலார் சொன்னார். அந்த வகை எவ்வளவோ அவ்வளவும், அவற்றில் அமர்ந்த சராசர அளவு எவ்வளவோ அவ்வளவும், கொண்டதுவாய் கொண்டதுவாய் கொண்டு கொண்டு மேலும் கொள்வதற்கு இடம் கொடுத்தின்றே சலிப்பின்றி அகண்டமதாய், அதுவும் கடந்த வெளியாய் அதுவும் கடந்த தனி வெளியாய் ஒன்றகு சிற்றம்பலத்தை ஓங்குகின்ற தனிக்கடவுள் ஒருவர் உண்டே கண்டு. பல கோடி அண்டங்கள் இருக்கிறது. அண்டங்கள் அதாவது தன்னைத்தானே இயங்கிக் கொண்டிருக்கிறது. இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அண்டங்களுக்கு எல்லாவற்றையும் தன்வசமாக வைத்து ஒரு பெரிய அருளண்டம் இருக்கிறது. அதுக்கு பேர் என்ன? அருட்பெரு வெளின்னு வச்சார் வள்ளலார். வடலூருக்கு என்ன பேரு? அருள் பெரு வெளி இல்லையா? அருட்பெரு வெளியில தான் அதுக்கு பேரு. சத்தியஞான சபைக்கு என்ன பேரு? அந்த இடத்துக்கு அருட்பெரு வெளி. தினமும் அட்டகத்தை படிக்கிறீங்களா? அகவல் முடிச்சோடனே எல்லாரும் அட்டம் படிக்கிறீங்களா இல்லையா? அட்டகத்தில் முதல் பாட்டு என்ன? முதல் பாட்டை தினமும் படிக்கிறீங்க. அகவல் முடிச்சோடனே அட்டகம் படிக்கிறீங்க. அந்த அட்டகத்தில் முதல் பாட்டில் தெளிவா வள்ளலாறு அழகா விடை கொடுத்திருக்காரு. அருட்பெரு வெளியில் அருட்பெரு உலகத்து அருட்பெரும் தலத்து மேல் நிலையில் அருட்பெரும் பீடத்து அருட்பெரும் வடிவில் அருட்பெரும் திருவிலே அமர்ந்த அருட்பெரும் பதியே அருட்பெரும் நிதியே அருட்பெரும் சித்தி என் அமுதே அருட்பெரும் கழிப்பே அருட்பெரும் சுகமே அருட்பெரும் ஜோதி என் அரசே. புரியுதா? அடுத்தது என்ன பண்றாரு? இந்த அண்டங்களை சொன்னல, அது என்னன்னா அதுக்கு ரெண்டாவது பாட்டுல என்ன போடுறாரு? குலவு பேர் அண்டம். குலவுன்னா என்ன? ஒன்றோட ஒன்று சேராமல் சுற்றி கொண்டே இருப்பது. குலவு பேர் அண்ட பகுதி ஓர் அனந்த கோடிகளும்
ஒன்று ரெண்டல்ல, கோடான கோடி அண்டங்கள் தன்னைத்தானே சுற்றி கொண்டிருக்குன்னு போடுறாங்க. இதெல்லாம் நீங்க எப்படி பார்க்கறது? இதெல்லாம் கடந்தாதானே ஆண்டவர் யாருன்னு தெரியும். குளவு பேர் அண்ட பகுதி ஓர் அனந்த கோடிகளும் ஆங்காங்கே நிலவிய பிண்ட பகுதிகளும் முழுதும் நிகழ்ந்த பற்பல பொருள் திரளும் விலகுறாது. அகத்தும் புறத்தும் மேலிடத்தும் மெய் அறிவு ஆனந்தம் விளங்க அளவுறாது அழியாது அது அதில் விளங்கும் அருட்பெரும் ஜோதி என் அரசே. வள்ளலார் காட்டின கடவுள் சாகும் கடவுள் அல்ல. நல்லா தெரிஞ்சுக்க, வள்ளலார் காட்டிய கடவுள் சாகும் கடவுள் அல்ல. கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துகிற கடவுள் அல்ல. புள்ள குட்டி பேசுகிற கடவுள் அல்ல. அது என்றும் நிரந்தரமாக என்றும் அழியாது நீக்கமர நிறைந்து எல்லா அண்டங்களுக்கும் உயிர்களுக்கும் பொருள்களுக்கும் அருளை வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தெய்வத்தை தான் வள்ளலார் காண்பித்தார். வள்ளலார் காட்டிய ஒளி வேறு, நாயன்மார்கள் காட்டிய ஒளி வேறு, மதங்கள் காட்டிய ஒளி வேறு. அவர்களெல்லாம் இந்த அண்டத்தை அருட்பெரு வெளியிலே சென்று பார்க்க முடியாது, முடியவும் முடியாது. ஏன்னா அதுக்கு என்ன வேணும்? கருணையே வடிவமாகணும். இந்த பாடி கருணை வடிவமாகி இந்த ஊன உடம்பு ஒளி உடம்பா மாறினால் மட்டும்தான் இறைவனை பார்க்க முடியும். அது வெளியே நீங்க பார்க்கறதெல்லாம் கடவுள் கிடையாது. கதையில் வரக்கூடிய கதாபாத்திரங்கள், கற்பனை காவியங்கள் வகுத்து தந்த தெய்வங்கள். அதனால்தான் வள்ளலார் சொன்னார், கலை உரைத்த கற்பனையை நிலையென கொண்டாடும் கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போகல. ஏன்னா பெண்களுக்கு முதல் வள்ளலாருடைய கொள்கை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா உலகம் சீக்கிரம் வரும். ஆனால் பெண்களுக்கு நீங்க சொல்லிக் கொடுக்கறதே கிடையாது. ஒரு குடும்பம் நல்ல முறையில் வாழ வேண்டும், உயர்ந்த இடத்திற்கு செல்ல வேண்டுமானால் சன்மார்க்கம் முதலிலே பெண்கள் இடத்திலே போய் சேர வேண்டும். நான் இங்கே பேசுறேன்னா என் பொண்டாட்டிக்கு தெரியலன்னா நான் பேச முடியாது. முதல்ல என் மனைவிக்கு சன்மார்க்கம் என்னன்னு தெரியணும், வள்ளலாரை பற்றி தெரிஞ்சாதான் நான் வெளியே வர முடியும். அந்த அம்மாவுக்கு தெரியலன்னாக்கா என்ன வெளியே அனுப்புவாளான்னா அனுப்ப மாட்டாங்க. புரியுதுங்களா? இப்போ நம்மெல்லாம் இங்கே பேசுவதெல்லாம் எதற்காக? நம்மெல்லாம் மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான். இப்போ இருக்கிற வாழ்க்கையை விட இன்னும் உயர்ந்த வாழ்க்கை வாழ வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் குற்றம் குறைகள் இல்லாமல் நிறைவான இன்பத்தை பெறுவதற்கு தான், இந்த வாழ்க்கைக்கு செல்லுவதற்கு தான் சன்மார்க்கம் வழிகாட்டுது. அதனால்தான் வள்ளலார் இதுக்கு லாபம்னு சொன்னார், இன்பம்னு சொன்னார். சுத்த சன்மார்க்கம் என்பது லாபத்தை கொடுப்பது, இன்பத்தை கொடுப்பது. அதனால்தான் இம்மை இன்ப லாபம், அருமை இன்ப லாபம், பேரின்ப லாபம்னு பேர் வச்சார். இம்மை இன்ப லாபம், அருமை இன்ப லாபம், பேரின்ப லாபம். புரியுதுங்களா இல்லையா? அப்ப நாமெல்லாம் மற்ற தெய்வங்களை தொடர்பு கொள்வதை விட அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை தொடர்பு கொண்டால் மட்டுமே நீங்கள் மேலேற முடியும். ஏன்னா இது வெளியே நம்ம எத்தனையோ தெய்வங்களை பார்த்துட்டோம். அந்த தெய்வங்கள்லாம் நம்ம ஈடேற்றி இருக்கிறதால இல்லை. கடைசியில் நமக்கு என்ன வருது? நோய்வாய்ப்பட்டு மரணம் தான் வருது. யாராவது நிம்மதியா இருக்கிறோமா? நிம்மதியை தேடி தானே ஆலயத்துக்கு போறோம். ஆலயத்துக்கு போனா நிம்மதி வரணும் இல்லை. ஒரு தெய்வம் நிம்மதியை கொடுக்கணும்னா அடுத்த தெய்வத்துக்கு நம்ம கிளம்பிடலாம். அந்த தெய்வம் நிம்மதி கொடுக்கணும்னா இன்னொரு தெய்வம். அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரமா சொல்ல, இல்லை இந்த தெய்வத்தை விட நான் அங்கே போனேன் இங்கே போனேன் நல்லா ஆயிடுச்சு, நீங்களும் வாங்க. இப்படி ஒருவரோடு ஒருவர் உரையாடி அவர்களுக்கு தகுந்த கடவுள்களை காண்பித்து சின்ன பின்னமாக மாற்றிவிட்டார்கள். இதெல்லாம் நம்ம மேல குற்றம் இல்லை சாமி. நம்ம மீது குற்றமா? நமக்கு வழிகாட்டியவருடைய குற்றம். நமக்கு யார் வழிகாட்டியவர்கள்? ஞானிகள். ஞானிகள் காட்டிய வழிகள் தான் நாம் சென்று கொண்டிருக்கிறோம். ஆனா வள்ளலார் என்ன பண்ணாரு?
எல்லாம் தூக்கி ஒரு அப்புறமா வச்சிடுங்க. ஏன்னா அதெல்லாம் தத்துவம். அவர்கள் காட்டிய தெய்வங்கள் எல்லாம் அட்டகத்தில் 8 பாட்டில் போனீங்கன்னாவே எல்லா விஷயம் இருக்கு. அவர் என்ன சொல்றார் வள்ளலார்? தத்துவம் எல்லாம் தனித்தனி கடந்தேன் தத்துவாதீத மேல்நிலையில் சித்தியல் முழுதும் தெரிந்தன அவமேல் சிவநிலை தெரிந்திடச் சென்றோம். ஒற்றன் நிலைக்கண் யாமும் என் உணர்வும் ஒருங்குற கரைந்து போயினம் என்று அத்தகை உணர்ந்தோர் வழுத்த நின்றோங்கும் அருட்பெருஞ்சோதி என்ன அரசை. முன்னாடி இந்த ஞானியெல்லாம் போய் கேட்கிறார் வள்ளலார், கடவுளை கொஞ்சம் காட்டுகளை பார்க்கலாம், நீங்க தான் நிறைய கடவுளோட தொடர்பு வச்சிருக்கிறீங்களே, நீங்க வழிபட்ட கடவுள், வழிபட சொன்ன கடவுள் யார் என்பதை எனக்கு கொஞ்சம் காட்டுகள் வள்ளலார் கேட்டேன். அவங்களா என்ன சொன்னாங்களா? நாங்கள் தத்துவங்களை கடவுள் என்று நம்பி சென்றோம், இறுதியிலே செல்லுகின்ற போது தத்துவங்கள் இல்லை, நாங்கள் கரைஞ்சு போயிட்டோம். கரைஞ்சு போயிட்டோம்னா என்ன? விடை தெரியாமல் இருக்கிறோம். விடை தெரியாமல் இருக்கக்கூடிய கடவுளை தான் நாங்கள் பார்ப்பதற்கு முற்பட்டோம், ஆனால் காண முடியவில்லை. ஆனால் வள்ளலார் விட்டாரா? அவர் என்ன பண்ணாரு? அப்போ நீங்க கடவுளை பத்தி என்ன நினைக்கிறீங்க? கடவுள் எப்படி இருப்பாருன்னு கேட்கிறாரு ஒரு கேள்வி. அட்டகத்தில் பாருங்க, சின்ன இடத்துல தான் உங்களுக்கு விளக்கமே கொடுக்குறாரு, இன்னும் நிறைய இருக்கு. அப்ப என்ன சொல்றாரு? கடவுள் யாரு? ஏகமோ அன்றி அநேகமோ என்றும் இயற்கையோ செயற்கையோ சித்தோ தேகமோ பொதுவதோ திறப்பதோ பெண்ணோ திகழ்ந்திடும் ஆணோ அதுவோ. கடவுள் யாருப்பா? எப்படி? ஏகமா இருக்கா, இல்ல அநேகமா இருக்கா, இல்ல இயற்கையா இருக்கா, இல்ல செயற்கையா இருக்கா, இல்ல சிறப்பது பொதுவா இருக்கா, ஆணா இருக்கா, பெண்ணா இருக்கா, இல்ல அழியா இருக்கான்னு ஒரு கேள்வி கேட்டார். உனக்கு மனிதகத்துக்கு ஆண் பெண் அழின்னு இருக்கு இல்லையா? அப்ப இந்த எந்த ரூபத்தில் கடவுள் இருக்கிறார் ஒரு கேள்வி போட்டார். யார்கிட்ட கேட்கிறார்? நம்ம கிட்ட இல்ல, நமக்கு வழிகாட்டியவர்களை கேட்கிறார். சித்தர்கள், யோகிகள், ஞானிகள் என்று சொல்லுகிறோமோ அவர்களை கேட்கிறார். வாய் மூடி கண்களில் நீர் தெரும்ப அழுது கொண்டிருக்கிறார்கள் விடை தெரியாமல். யாரு நமக்கு வழிகாட்டியவர்கள்? நாம் வழிபாடு செய்து கொண்டிருக்கக்கூடிய கடவுளை அறிமுகப்படுத்தியவர்கள். இறைவன் யார் என்பது தெரியாமல் கண்ணிலே நீர் விட்டு அழுது புலம்பி கொண்டு அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய எல்லைக்கு வெளியே அமர்ந்து அழுது கொண்டிருக்கிறார்கள். ஆனா வள்ளலார் என்ன பண்ணார் தெரியுமா? அங்க ஒரு பாட்டை போட்டார் அனுபவமானில. ஏ மக்களே, இவங்கெல்லாம் எங்க இருக்காங்க தெரியுமா? இவங்க யாரு? பொய் பிடித்தவர்கள் சொன்னார்கள். பொய் பிடித்தார் எல்லோரும் புறத்திருக்க நான் போய் பொது நடங்கண்டு உலங்களிக்கும் போது மெய் பிடித்தாய் வாழிய நீ சமரச சன்மார்க்கம் விளங்க உலகத்திலேயே விளக்குக என்று எனது கைபிடித்தார். நானும் அவர் கால் பிடித்துக் கொண்டேன். கழித்திடுக இனி உனை நாம் கைவிடோம் கைவிடோம் என்று மை பிடித்த விழி உலகர் எல்லோரும் காண மாலை இட்டோம் என்று எனக்கு மாலை அடிந்தாரே. சன்மார்க்கம் என்பது விளையாட்டு. எல்லோரும் வெளியே இருக்கிறார்கள். அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் சொல்லுகிறார், உள்ளே வருவதற்குண்டான தகுதியை இழந்து அவர்கள் வெளியே இருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த சமுதாயத்திற்கு பொய்யான கற்பனை கதைகளை சொன்னவர்கள், அதனால் அவர்களே வெளியே இருக்கிறார்கள். பொய் பிடித்தார் எல்லோரும் புறத்திருக்கன்னு போட்டார். புறம்னா அவுட்டர். அப்ப என்ன என்ற கூப்பிடுறாரு? மெய் பிடித்தாய் வாடிய நீ சமரச சன்மார்க்கம் விளங்க உலகத்திலேயே விளக்குக என்று எனது கைபிடித்தார். நானும் அவர் கால் பிடித்துக் கொண்டேன். கழித்திடுக இனி உனை நான் கைவிடோம் கைவிடோம் என்று மை பிடித்த விடி உலகர் எல்லோரும் காண மாலை இட்டோம் என்று எனக்கு மாலை அணிந்தார்.
எல்லாருக்கும் முன்னாடி தான். அவங்கெல்லாம் பார்க்குறாங்க. வள்ளலார் உள்ள போறார். அருட்பெரு வெளியில் அமர்ந்து ஞான சங்காதர பீடத்திலே அமர வைத்து அருள் முழுமையாக பெற்று இறைவனுடைய ஒளியாக தன்னை மாற்றிக் கொள்ளுகிறார். இது நடந்தது எங்கே? கண்ணுக்கு தெரியாத இடமா? இது மற்ற கதைகள் போல் கற்பனை கதைகளா? நான் வாழக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் சித்தி விழாக திருமாளிகை என்று சொல்லக்கூடிய மேட்டுக்குப்பம் என்ற இடத்திலே இந்த நிகழ்ச்சி நடக்கிறது. இது அம்பலத்தில் நடப்பதல்ல. இது வேற எங்கோ சொர்க்கம் கைலாயம் வைகுண்டம் என்று கண்ணுக்கு தெரியாத இடத்தில் நடந்ததல்ல. 1874 சித்தி விழாக திருமாளிகை இறைவன் வந்து அமர்ந்து இறைவனை அழைத்து நம் முன்னாடி இப்பொழுது இந்த உடம்பில் இருக்கிறோம், இனி எல்லா உடம்பையும் புரிந்து கொள்வோம். ஆண்டவர் என்னை அழைக்கின்றார். நான் போகும் நேரம் நெருங்கிவிட்டது. என்னுடைய ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உடன்பிறப்புடைய சகோதர சகோதரிகளே, இனி உங்கள் காலத்தை வீண் காலம் ஆக்காமல் நான் சொல்லியதை தயவு செய்து கேளுங்கள் என்று ஒரு விண்ணப்பத்தை தெரிவிக்கின்றார். கேட்டோமா? இன்று வரையில் சமயத்தை விடவில்லை, ஜாதியை விடவில்லை, மதத்தை விடவில்லை, வழிபாட்டை விடவில்லை, ஆச்சார சந்தர்ப்பங்களை விடவில்லை. இன்னும் சன்மார்க்கத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். வள்ளலார் தெளிவாக சொல்லுகிறாரே, சுத்த சன்மார்க்கத்தின் எது தடைகள்? சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகளாகிய சமயங்கள், மதங்கள், மார்க்கங்கள். விட்டமா? தினமும் விண்ணப்பம் சொல்லிட்டு தான் இருக்கிறீங்க. ஒரு நாள் தவறா சொல்றீங்கல்ல. சுத்த சன்மார்க்கத்தின் அது என்ன போட முக்கிய தடைகள் போட்டார். முக்கிய தடைகளாகிய சமயங்கள், மதங்கள், மார்க்கங்கள் என்பவற்றின் ஆச்சார சங்கற்ப விகற்பங்கள் எங்கள் மனதில் பற்றாத வண்ணம் அருள் செய்தல் வேண்டும். நல்லா தானே படிக்கிறீங்க, நல்லா எளிய தமிழ் தானே. நம்ம என்ன மாறி இருக்கோம்? இதை என்னுடைய மனதிலே அழுத்தமாக பதிந்தது நான் சன்மார்க்கத்திற்கு வருகின்ற பொழுது. உங்களை போன்றதான் நானும் வந்தேன். கழுத்து நிறைய நான் உட்ராட்சி பட்டம் போட்டிருந்தேன், தாடி விட்டுருந்தேன், முடி விட்டுருந்தேன், பட்டை ஃபுல்லா போட்டுக்குவேன். அதுக்கு மேல ஒரு சந்தனா குங்குமம் எத்தனையோ வச்சிருந்தேன். என்னுடைய பழைய போட்டோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் காட்டுறேன், வாட்ஸ்அப்பில் கூட அனுப்பியிருக்கேன். அப்போ வள்ளலாருடைய கொள்கைக்கு வந்துவிட்ட பிறகு, உண்மையை தெரிந்துவிட்ட பிறகு, இந்த வேஷம் நமக்கு தேவையா என்று தூக்கி எறிந்தவன் நான். எனக்கு அருப்பா என்ற ஒரு நூலை என்னுடைய கடைக்கு கொண்டு வந்தவர் ஒரு காவி உடை அணிந்தவர் பெரியவர். நான் வடலூருக்கு செல்லவில்லை, வடலூர் எனக்கு தெரியாது, வள்ளலார் யார் என்பது தெரியாது, அருட்பெருஞ்சோதி யார் என்பது தெரியாது. என் கடையை தேடி திருவருட்பா வந்தது, அதை கொண்டு வந்தவர் ஒரு பெரியவர். அவருக்கு ஃபுல்லா காவி சுப்பா போட்டு சும்மா ஜில் 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 இருப்பார், நல்ல கலர். அவர் தான் என்னை கொண்டு வந்து கொடுத்தார். அவர் உத்ராட்ச பட்டம் போட்டிருப்பார், பையில வந்து மடியில் வந்து விபூதி பைய வச்சிருப்பார். என் கடைக்கு வருவார், அடிக்கடி வருவார், அவரோட பேசுவார். அது பெரிய கதை சொன்ன நேரம் ஆகிடும். ஆனால் அவரை இறுதியில் காவிய உடையை எடுத்து, உத்ராட்சி கொடையை எடுத்து, விபூதி பையை கழட்டி வச்சு அவருக்கு வெள்ளை ஆடை போட்டு விட்டவன் நான். எனக்கு அருட்பா அவர் தான் கொண்டாந்து காமிச்சார். அதுக்கப்புறம் தான் வடலூர்ல போய் புரட்சிகரமான வேலைகள்லாம் செஞ்சோம். அவரையே மாற்றினேன், ஒத்துக்கொண்டார். கதிரவேல் எனக்கு அப்பொழுது அற்ப அறிவாக இருந்தது, புரியாமல் நான் இருந்தேன். இப்பொழுது புரிந்துவிட்டது, இறைவன் யார் என்பது தெரிந்துவிட்டது, இறைவனுக்கு நமக்கும் என்ன தொடர்பு என்பதை நான் புரிந்து கொண்டேன். இனிமேல் இந்த வேஷம் எனக்கு தேவையில்லை என்று தூக்கி எறிந்தவர் அந்த பெரியார். யார் இல்லை, பழைய சுப்புலடி மினிஸ்டருடைய தாத்தா. எதற்கு சொல்லுகிறேன் நண்பர்களே? சன்மார்க்கம் என்பது வேஷம் போடுவதல்ல. சன்மார்க்கத்திற்கு எது தேவை? கருணை வேண்டும், விசாரம் வேண்டும்.
மண் உலகத்திலே உயிர்களெல்லாம் வருந்தும் வருத்தத்தை ஒரு சிறிதேனும் கண்ணுற பார்த்தும் செவியுற கேட்டும் கனவு நான் சகித்திட மாட்டேன். நின் அருள்வழுத்தால் நினைத்த போதெல்லாம் அவ்வருத்தம் நீக்குதல் எனக்கு இச்சைகான் என்றார். இறைவன்கிட்ட என்ன கேட்டார்? இறைவா, ராமலிங்கம் உனக்கு என்ன வேணும்? எனக்கு ஒண்ணுமே வேண்டாம், கருணை மட்டும் கொடுன்னு கேட்டவர். கருணை ஒன்றே வடிவாகி பிறர்களுக்கு அடுத்த கடும் துயர் அச்சமாதிகளை தவிர்க்கும் நல் வரம்தான் நல்குதல் எனக்கு இச்சைதான் என்றார். தினமும் நீங்க படிக்கிறீங்களே, அப்பானால் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும். வள்ளலார் கேட்டார, நீங்களும் கேட்டுட்டு இருக்கிறீங்களே. அடுத்தவர் என்ன அந்த பாட்டில்? அப்பானால் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், ஆறு உயிர்கட்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும். எப்பாரும் எப்பதமும் எங்கனம் நான் சென்றேன், என் தந்தை நினது அருட்புகழை ஏம்பியிடல் வேண்டும். செப்பாத மேனிலவில் சுத்த சிவமார்க்கம் திகழ்ந்தோங்க அருஜோதி செலுத்தியிடல் வேண்டும். தப்பேது நான் செய்யணும் நீ ஒருத்தல் வேண்டும், தலைவா நினை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே. ஆண்டவன்கிட்ட கேட்டாரு, நம்ம என்ன கேட்கிறோம்? பொருள் வேணும், எல்லாம் கிடைக்கும். இந்த உலகத்தில் வாழ்வதற்கு பொருள் தேவையா? இனிமேல் நீங்க வீட்டில் ஜோதி ஏற்றி வைங்க, மற்ற தெய்வங்கள்லாம் அப்புறப்படுத்துங்க. அதுதான் தனித்தலைமை பெரும்பதினார் வள்ளலார். அதுக்கு என்ன பேர் வச்சார்? அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு. தனித்தலைமை பெரும்பதி என் தந்தை வருகின்ற தருணம் இது, சத்தியங்கான் சகதலத்திற்கேண்மின் இனித்தனரும் கனி போன்ற எண்ணுலம் தித்திக்க இன்னமுதம் அறுத்தியலை ஏழுலகும் போற்ற மணித்த உடம்பு அது அழியாதே வாய்மை உடம்பாக்கி மன்னிய சித்தலாம் செய் வல்லபமும் கொடுத்து கணித்த சிவானந்தம் எனும் வெறும்போகம் தனியிலே கடித்திட வைத்திடுகின்ற காலையும் இங்கிருந்தே. சித்திவிழாக திருமாளியிலே இறைவனிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார். இறைவன் அழைக்கிறார். ஐயோ, இந்த மனிதர்கள் என்னுடைய சகோதர ஆன்மாக்கள், ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமைய உடன்பிறப்புகள், இதுவரையில் அவர்கள் வாழ்க்கை ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள், ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். இப்பொழுது என்னை அழைக்கிறாயே, இவர்களை காப்பாற்றுவது எப்படி? எல்லாமே நம்முடைய சகோதரர்கள் ஆன்மாக்கள் ஆச்சே. இதைத்தான் வள்ளலார் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறார். என்ன உரிமை நமக்கும் மற்றவர்களுக்கும்? ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை. எங்களுக்குள் எவ்விடத்தும் எக்காலத்தும் எவ்விதத்தும் விலகாமல் நிறைந்து விளங்க செய்வித்தருளல் வேண்டும். தினம் படிக்கிறோம். சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமைன்னு, அதான் சகோதரத்துவம். ஆன்மாக்கள் எல்லாம் நாம் எல்லாம் சகோதரர்கள். இந்த பிறவியிலே ஒவ்வொரு உருவமாக இருக்கின்றோம், ஆணாக இருக்கின்றோம், பெண்ணாக இருக்கின்றோம். ஆனால் நம்ம இயக்கக்கூடியது எது என்றால் ஆன்மா. அந்த ஆன்மாவுக்கும் நேயம் வேண்டும். வள்ளலாருடைய சுத்த சன்மார்க்கம் என்ன சொல்லுகிறது? ஆன்ம நேய வேண்டும். ஆன்ம நேயம் என்றால் எப்படி கொண்டு வருவது, எப்படி தெரிந்து கொள்வது, எப்படி நாம் உறவு கொள்வது என்றால் ஆன்மாவுக்கு வரும் துன்பங்களை போக்குவது தான் கடவுள் வழிபாடு. ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை எப்படி நீங்கள் அனுபவிப்பது? ஒரு ஆன்மா துன்பப்படுகின்ற பொழுது அந்த துன்பத்தை பார்த்தாலும் கேட்டாலும் பக்கம் நின்று உணர்ந்தாலும் அந்த துன்பத்தை போக்கக்கூடியவன் எவனோ அவன் ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை உடையவனுக்கு தகுதியானவன். இதை தெரிந்து கொள்வதற்கு எது தேவை? ஜீவகாருண்யம் தேவை. ஜீவன் என்றால் என்ன? உயிர். உயிரை காப்பாற்றக்கூடிய செயல் யார் செய்கின்றார்களோ அவர்கள் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகள். உயிர்களுக்கு என்ன துன்பம் வருகிறது? பசி, பிணி, தாகம், இச்சை, எளிமை, பயம், கொலை, துன்பம். இதை விட்டா வேற துன்பமே கிடையாது. இந்த துன்பத்தை போக்குவதற்கு நீங்கள் தயாராகுங்கள். உங்களிடத்தில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் உங்களை விட்டு அது தானா விலகும். நீங்க விலக வேண்டியதில்லை. இன்னொருத்தர் சொன்னார்னு கேட்காதீங்க.
நீங்கள் உங்களிடத்தில் கூடிய திரைகள் நீங்க வேண்டும். தைப்பூசம் போனீங்களே ஆன்மாவை அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய திரை நீக்கி தரிசனம் காட்டினாங்கள. அவ திரைகள் என்றால் என்ன? எந்த திரையை நீக்கணும்? ஆன்மாவை மறைத்துக் கொண்டு அருக்கு அறியாமை என்னும் அஞ்சான திரைகளை நீக்க வேண்டும். அது எப்படி நீங்கும்? ஸ்கிரீனை வச்சு நீக்கிட்டா போதுமா? ஒழுக்கத்தினால் நீக்க வேண்டும். வள்ளலார் என்ன சொன்னார்? அதுக்கு ஒழுக்கம்னு பேர் வச்சார். ஒழுக்கத்தை எத்தனை ஒழுக்கங்கள் பிரிச்சாரு? 4 ஒழுக்கத்தை பிரிச்சாரு. இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம். ஏன் மனிதர்களே, நீங்க 4 ஒழுக்கத்துக்கெல்லாம் கஷ்டப்படாதீங்க. 2 ஒழுக்கத்தை கடைப்பிடிங்கப்பா. இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம். இந்திரிய ஒழுக்கம்னா என்ன சார்? ஐம்புலன்கள். அந்த ஐம்புலன்கள் செய்யக்கூடிய காரியங்களை தடை பண்ணுங்க. கெட்ட வழியில் செல்லாமல் நல்ல வழியிலே செல்வதற்கு அதை மடைமாற்றம் செய்யுங்கள். கரண ஒழுக்கம்னா என்ன? மனம், புத்தி, சித்தி, அகங்காரம் என்று சொல்லக்கூடிய உட்கருவிகள். இந்த கருவிகளை நீங்கள் அகப்பக்கமாக செலுத்தி புறத்தில் இருப்பதை கழுவிவிட்டால் நீங்கள் திரைகள் நீங்குவதற்கு உண்டான உள்ளே போகிறீர்கள் என்பது அர்த்தம். புரியுதுங்களா? நிறைய பேசணும், இன்னும் நேரம் ஆயிடுச்சு இல்லைங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? சுத்த சன்மார்க்கத்தில் வரக்கூடிய அன்பர்கள், நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இங்கே வருபவர்கள் உணவு அருந்துவிட்டு மட்டும் போட்டால் போதாது. உங்களுடைய ஊர் இல்லங்களிலும் என்ன இருக்கணும்? ஒளி வழிபாடு இருக்கணும், ஜோதி வழிபாடு இருக்கணும். ஜோதி வழிபாடு வைத்து வைத்து பழகிவிட்டீர்களானால் உங்களுடைய வீடு ஒளிமயமா இருக்கும். இருள் அடையாது. இருளை போக்கக்கூடியது எது? ஒளி. உங்க உடம்பில் இருக்கக்கூடிய ஆன்மா எப்படி ஒளியாக இருக்கிறதோ, இந்த உடம்புக்குள் எப்படி உங்களை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒளியோ, அதே போல் உங்களுடைய இல்லத்திலே ஒரு ஒளியை ஏற்றுங்கள். ஒளியை ஏற்றினால் என்ன நடக்கும்? உங்க வீடு பிரகாசமாக இருக்கும். துன்பங்கள் விலகி இன்பங்கள் வந்து சேரும். ஆதலால் நிறைய பேசணும், நேரம் கிடையாது. நான் ஒன்னொரு இடத்துக்கு போன ஒரு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. இப்போ அவரும் மூங்கில் திறப்பட்டு பேசி அங்கேருந்து முடிச்சுட்டு நான் வந்து சென்னைக்கு போகணும். அதனால் அன்பர்களே, வள்ளலாருடைய கொள்கைகள் சாதாரணமானதல்ல. எளிய நடையிலே யதார்த்தமாக வாழக்கூடிய வாழ்க்கை. இது கடினமானதல்ல. காசு பணம் தேவையில்லை. உங்களுடைய உணர்வுகளை மாற்றுங்கள். உண்மையான ஒழுக்க நெறியை பின்பற்றுங்கள். அந்த ஒழுக்க நெறிதான் வள்ளலார் எழுதி வைத்த ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்ற பதிப்பிலே இருக்கிறது. அந்த நூலை வாங்கி படித்தீர்களானால் ஒழுக்கம் என்ன என்பது புரியும். அதனால்தான் ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழியினர் வள்ளுவர். புரியுதுங்களா? அவ வள்ளுவர் வந்து என்ன, வள்ளலார் என்ன சொல்லிட்டாரு? ஜீவகாருண்ய ஒழுக்கமே மோட்ச வீட்டின் திறவுகோள்னர். ஒழுக்கம் இல்லாமல் நீங்கள் வாழுகின்ற வரையில் இறைவன் உங்களை தொடர்பு கொள்ள மாட்டார். அதற்கு ஜீவகாருண்ய ஒழுக்கமே சிறந்த வழி என்றும், ஜீவகாருண்யம் செய்கின்ற பொழுது ஆன்மா விழிப்படையும், ஆன்மா மகிழ்ச்சி அடையும், ஆன்மாவில் இருக்கக்கூடிய அறிவு தோற்றமாகும். அறிவு தோற்றமாகனால் என்ன கிடைக்கும்? உண்மைகள் தன்னைத்தானே வெளிவரும். பக்தியில் மன நிகழ்ச்சி மன உருக்கம், ஜீவகாருண்யத்தினால் ஆன்ம நிகழ்ச்சி ஆன்ம உருக்கம், ஆன்ம மகிழ்ச்சி. அப்ப ஜீவகாருண்யத்தில் மட்டும்தான் அறிவு விளக்கம் ஏற்படும் என்று சொல்லிக்கொண்டு, எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் உங்களுக்கெல்லாம் நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், அழியா புகழ் கொடுத்து மேல் மேலும் நீங்கள் வளர்ச்சி அடைந்த வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் என்று கூறிக்கொண்டு, இந்த நாள் ஒரு இனிய நாள். இந்த நாளிலே இங்கே இருக்கக்கூடிய அத்தனை அன்புள்ளங்களுக்கும் இறைவன் பெருங்கருணை புகழ வேண்டும், புரிய வேண்டும் என்று கூறிக்கொண்டு, எனக்கு இந்த வாய்ப்பளித்த அந்த அன்பு உள்ளங்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய சிறிய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி.